சொல்லப்போனா அரசாங்க கட்டடங்களே பல்வேறு ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. பல நீதிமன்றங்களே சென்னையில ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் கட்டிருக்கா நான் காட்டுட்டா? என் கூட வர்றீங்களா? அதெல்லாம் ஏன் தொடல? ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை, அதிகார ஆதரவு இருக்கு, அதனால தொட மாட்டேங்கிறேன். நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன், எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இடிச்சிருவீங்களா? ஆக்சுவலா நியாயம்னா எல்லாருக்கும் சமமாக பார்க்கணும். உனக்கு ஒரு நியாயம், அடுத்த ஆளுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது அநியாயம். அண்ணன் சீமான் மட்டும்தான் நியாயத்தின் பக்கம், அந்த மக்கள் பக்கம் நின்று அவங்க கண்ணீரை துடைக்கிறாரு. இப்படிப்பட்டவர் தாங்க வரணும் ஆட்சிக்கு. எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஆனால் அவர் இருந்து என்ன புண்ணியம்? ஆளுகிற அரசு அநியாயம் பண்ணுதுன்னா அதை தட்டி கேட்க வேண்டியது எதிர்க்கட்சி. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நின்று அந்த மக்களோட குரலுக்கு வலிமை சேர்க்க வேண்டியது எதிர்க்கட்சி. அந்த வேலையை எடப்பாடி பண்ணலை, ஆனால் சீமான் பண்ணுறாரு. இதிலிருந்து அண்ணன் சீமான் தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாருங்கிறது மீண்டும் நிறுவனமாக இருக்குது.